பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ள கணக்கு எடுக்கார். ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு. இப்போ கணக்கு ஃபாரஸ்ட் உள்ள கணக்கு இடங்கள்லாம் இருக்குல்ல, இடத்த எழுதி வச்சு பூரா அதிகாரி பூரா கையெழுத்து போடுறார். அடுத்தாப்புல காவல்துறை அதிகாரி 2 கணக்கு ஐயா போடுறார். முக்கால் சத்தியம் 2 கணக்கில் தப்பாக கணக்கு உயிர் பலி பூரா சாப்பிடுதான், உயிர் பலி பூரா அறுக்கான். அப்போ ஃபாரஸ்ட் உள்ள கணக்கு வனவிலங்கு சட்டம் ஆடு மாடு உள்ள வனவிலங்குல உள்ள அது இது பூரா அந்த விலங்கு பறவைகள் இருக்குல்ல. அப்போ கோழியில் உள்ள இருக்குது, காட்டுக்கோழி இருக்குது, மான் இருக்குது, யானை இருக்குது, மெலா இருக்குது, எருவு மாடு இருக்குது, காட்டு மெலா எல்லாமே இருக்குது. அதை சட்டம் என்ன சட்டம் இருக்குது? என்ன சட்டம் இருக்குது? வனத்துறை அதிகாரி இப்போ உனக்கு பிடிச்சிக்கிட்டா இருப்ப. கணக்கு நீதிமன்றத்தில் வனத்துறை சட்டத்தில் வனத்துறை உள்ள கணக்கில் இடங்கள்லாம் கணக்கு பண்ணி வச்சுருக்க. ஆடு மாடு கோழி பறவைகள் அதில் அங்கே சாப்பிட்ற மாதிரி பூமியிலையும் எப்படி பிரித்து வச்சுருக்கான். எல்லாம் அரசியல்வாதி கிண்டி கிளறி நாச்சம் பண்ணி வச்சுருக்கான். புட்டிச்சு இறுக்கி தூக்கிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. வனத்துறை சட்டம் உன் கணக்கு உள்ள அடிக்கிற சட்டம் இருக்குது. அப்போ மாநிலத்தில் கடை கடையாக போட்டு விற்றான், அறுக்கான், கொள்ளுதான், சாப்பிடுதான். அப்போ அந்த கணக்கு ஒப்படைக்கணும்ல. இது ஏற்கனவே கணக்கு விட்டாச்சு. இந்த கணக்கு நீதி அரசர் உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டுக்கு கொடுக்கார். கோர்ட்டில் இது தெரியாதுல்ல, இந்த கணக்கு போன விட்டு ஐயா எடுத்துக்காரு, அப்போ நசுக்கி விட்டுருவாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வனத்துறை சட்டம் காவல்துறை சட்டம் உயிர் பலி அறுக்கக்கூடாதுல்ல. ஒருத்தனை கொன்னது மட்டும் வேகமாக தூக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் வழக்கு ஓடுது. அப்போ இதுக்கு எங்கே சட்டத்தாய்? முக்கால் சத்தியம்.